பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரவங்களின் மூலமாக சோர்ந்து போனார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் தான் ஜீவனுள்ளவராக சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த ஒரு காலம் தவறினதே கிடையாது. சபை சரித்திரமானாலும் சரி, இந்த வேதத்துல நாம் பார்க்கும்படியான நிகழ்ச்சிகள் ஆனாலும் சரி, தேவன் தம்முடைய வல்லமையையும் தாம் ஜீவனுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுகிறதிலும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கூட நாம் வாசிக்கும் பொழுது அவ்விதமான ஒரு சூழ்நிலையில் தேவன் தம்மை வெளிப்படுத்தின காரியம்தான். வெளிப்படுத்தினது, தன்னை வெளிப்படுத்தினது, தேவன் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தின ரெவலேஷன். இது எவ்விதமான சூழ்நிலையாக இருந்தது என்றால், ஏறக்குறைய ரோம சக்கரவர்த்திகள் அதிகாரமுள்ளவர்களாக பலமுள்ளவர்களாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது கிறிஸ்தவ மக்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களை பத்ம என்ற தீவுக்கு அனுப்பி அங்கு கல் உடைக்கவும் இன்னும் இவ்விதமான கடினமான வேலைகளை செய்யக்கூடிய நிலைக்கும் அவர்களை அங்கு துரத்தப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் அங்கு காணப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது. அங்கே விசுவாசிகள் மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலனாகிய ஒரே ஒருவர் மீந்திருந்த யோவானும் இங்கு அனுப்பப்படுகிறார். அவருக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, 90க்கு மேலான வயது. அவர் என்ன செய்யக்கூடும்? ஆனா ஆண்டவருடைய அந்த நாமத்துக்கு அவர் தன்னுடைய கடைசி மட்டுமாக சாட்சியாக இருந்தார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பதில் அவர் தளர்ந்து போகல. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல இவ்விதமாக அவர் எங்கே பேசுகிறார். 9வது வசனத்துல, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான். இந்த இடத்துல தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஆகவே இந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் அங்கு துரத்தப்பட்டார். ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்ந்தார். ஆண்டவருடைய வசனத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து உரைத்து அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தினார். இந்த இடத்துல ஆண்டவருடைய காரியத்தை குறித்து அவர் வெட்கப்படல. உங்களுடைய சகோதரன், உங்களுடைய காரியமாக நான் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்க உங்களுடைய சொந்த சகோதரன். என்னமா சொல்றார்? இயேசு கிறிஸ்துவிற்கு வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிரு. 3 காரியத்தை சொல்றார். உபத்திரவம், அவருடைய ராஜ்யம், அவருடைய பொறுமை. 3 அருமையான காரியங்களை சொல்றார். ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றின பொழுது அங்கு ஏற்பட்ட உபத்திரவத்தை அவர் குறித்து பேசுகிறார். அருமையானே, சில சமயங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு உபத்திரவம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம். ஆனா அதுவே நம்முடைய வாழ்க்கையாக முழுமையாக இருக்கும் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறவர் கிறிஸ்து. உலகத்துல உபத்திரவம் உண்டு. ஒருவருடைய வாழ்க்கையில பல சோர்வுகள், தளர்வுக்குரிய காரியங்கள் ஏற்படலாம். சோர்ந்து போகாத. உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் இந்த உலகம் ஒரு அனித்தியமான ஒரு உலகம், தெரிந்து கொள். ஒரு குறிப்பிட்ட காலம் வாழக்கூடிய ஒரு உலகம். ஆனா நித்தியமான ஒரு வாழ்க்கையை தேவன் தம்முடைய மக்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் காரியத்துல பங்குள்ள மனிதன், இந்த உலகத்துல எவ்வளவுதான் பொறமும் பணமும் பொன்னும் பொருளும் இருந்தாலும் அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக இல்லை என்ற பிரயோஜனம் இல்லையே. ஆகவே அவ்விதமான ஒரு ராஜ்யத்திற்கு பங்குள்ளவன், பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளன். பொறுமை, பொறுமையான குணம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனில் வரும் பொழுது அவனுடைய குணத்தை அவர் மாற்றி அமைக்கிறார். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம்.
எந்த மனிதனுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ அங்கே செய்யப்படுகிற முதலாவது காரியம் அவனுடைய குணம் மாற்றப்படுகிறது. அவன் குணம் மாற்றப்படும் பொழுது அதுவே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில உண்மையா நீங்க யோசித்து பார்த்தீர்களானால், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சி இன்மைக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா நம்முடைய குணம் தான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணத்தினால்தான் நம்முடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாமே நியமித்துக் கொள்கிறோம். அந்த தெய்வீக குணத்தோடு அந்த பொறுமை, நிதானம், ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில தேவனுக்காக வாழக்கூடிய விதமான ஒப்பு கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் நமக்கு ஒரு பெரிது அல்ல. இவ்வுலகத்தின் அதிசீக்கிரம் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முறுமுறுத்து ஐயோ அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களில் என்ன காணப்படும்? ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலையில் அமைதி காணப்படும். இந்த கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த அமைதி தருவார். உங்களுக்கு முன்பாக போராட்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், ஆனா உங்க உள்ளத்துல அமைதி இருக்கும். ஏன்? என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். யோவான் அந்த ஒரு குணத்தை, அந்த பொறுமையை கொண்டிருந்தவராக அந்த இடத்துல அவர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சமயங்களில நம்ம சாட்சி இழந்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை என்பதற்கு காரணம் வறுமை இல்லைங்க. உண்மையா சொல்றோம், பணமின்மை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில வெறுதும் இல்லை, நம்முடைய சொந்த குணம். குணத்தை மாற்றக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர். எந்த உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ அந்த உள்ளம் மாற்றப்படுகிறது, அந்த குணம் மாற்றப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், புதிதான ஒரு இருதயத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற மகத்துவமான வெற்றியே அதுதான். யோவான் இதற்கு நான் பங்காளி என்று சொல்லுகிறார். ஆகவே நான் சாட்சியாக இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள், உபத்திரவம் வரலாம் உன்னுடைய வாழ்க்கையில. ஆனா கூட நீ என்ன பண்ணுவ? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்கிற உணர்வு உனக்குள்ள இருக்கும். நீ ஆண்டவருடைய பிள்ளை, அதற்கு ஏற்றவன வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை நீ கொண்டிருப்பாய். அது மாத்திரமல்ல, மாற்றப்பட்ட ஒரு சுபாவத்தை கொண்டிருப்பாய். ஆகவே இந்த ஜனங்கள் பாடுகள், உபத்திரவத்தின் மத்தியில அங்கு வருத்தப்பட்டிருந்த காலத்துலதான் தேவன், ஒருவேளை தேவன் ஒருவர் உண்டோ என்று எண்ணக்கூடிய அளவுல கடுமையான உபத்திரம். என ரோம சக்கரவர்த்திகள் தொடர்ச்சியாக அங்க பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள், உபத்திரங்களுக்குள்ளாக உட்படுத்தினார்கள். அநேக அப்போஸ்தலர்கள் அங்கு இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆனா அவர்களுக்கு மகிமையான காரியத்தை தேவன் வைத்திருந்தார். இவ்விதமான ஒரு காலகட்டத்துல தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். இவ்விதமான ஒரு காலகட்டத்துல தான் தேவன் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் 2வது வசனத்துல, 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்து. இன்னொன்னு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் நம்முடைய கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கை மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படும். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தைகள் கூட பரிசுத்த ஆவியின் பலத்தினால நிரம்பினதாக இருக்கும். மற்றவருடைய வாழ்க்கையை அங்கு தொடுகிறதாய் காணப்படும். உண்மையாலுமே கர்த்தருக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கையை குறித்த ஒரு சாட்சியை தான் இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். 3வது வசனத்துல, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய எதற்கு சமீபமாக இருக்கிறது? சொன்ன 2 சொல்லலாம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் வெகு சீக்கிரமாய் கடந்து போகிறதாக இருக்கிறது, அல்லது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதாக இருக்கிறது. நாம் போன வாரம் இதுல சில பகுதிகளை குறித்து வாசித்தோம், சிந்தித்தோம். ஆனா அதை உங்களுடைய மனதில மறுபடியும் பதிப்பிக்க வேண்டும் என்பது நான் இந்த காரியங்களை திருப்பமாக பார்ப்பவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து அந்த 4வது வசனத்துல
இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான கிறிஸ்து. இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிறிஸ்து. உடைய வாழ்க்கையில எல்லா காலங்களையும் அறிந்திருக்க பழைய காலம் தெரியும். அவர் முக்காலத்தின் தேவன் மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் அவர் முக்காலத்தின் தேவன். அவர் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை தெரியும், இப்ப வாழ்ற வாழ்க்கையை தெரியும், இப்ப நீ சந்திக்கிற போராட்டங்கள் அவருக்கு தெரியும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். யோவானுக்கு அதான் சொன்னார், அந்த ஜனங்களை குறித்து அதான் சொன்னார், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் முக்காலத்தின் தேவன். ஆகவே நீ ஒருவேளை என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இப்படி இருக்கு, என்னுடைய பாடுகள் இப்படி இருக்கு. நிறைய பேர் என்ன பிரச்சனை தெரியுங்களா, நம்ம ஆண்டவரை நம்புறோம், நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறோம்னு சொல்றோம், ஆனா அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுகிறதில்லை. அதான் நம்முடைய பிரச்சனை. அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அமைத்துக் கொள்வதில்லை. பக்தி ஒரு பக்கம், வாழ்க்கை ஒரு பக்கம் என்று வாழ்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில தோல்வியை கொண்டு வருகிறது. ஆனா இது அப்படி இல்லை. இவர் முக்காலத்தின் தேவனாக இருக்கிறார். இவர் அவ்விதமாக சொல்லும்படியான காரியம் என்ன? 5வது வசனத்துல, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய கிறிஸ்து. இவர் யாரு? இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதி இவர்தான். உன்னுடைய வாழ்க்கைக்கு அதிபதி இவர்தான். இவர் அறியாதபடிக்கு நேரிடுறது ஒன்றுமில்லை. இவ்விதமான ஒரு தேவன். அந்த 6வது வசனத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. நீ இந்த உலகத்துல ஒரு தரித்திரனை போல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை 2 காரியத்துக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றார். ஒன்று, உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை ஆளுகை செய்யும்படியாக அல்ல, நீ சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவராய் காணப்படும். உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை நசுக்கும்படியாக அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை கட்டும்படியாக காணப்படும். இந்த தேவன் மரித்து போனவர் அல்ல, இவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதனுடைய சாட்சியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 முக்கியமான பணியை கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒன்று, அவர்கள் ராஜாக்களைப் போல ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ராஜாக்களைப் போல, இந்த உலகத்தின் ராஜாக்களைப் போல அல்ல, மகிமையின் ராஜ்யத்தினுடைய ராஜாக்களாக அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். இவ்விதமான மகத்துவமான மேன்மைக்குரிய பதவியை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு என்ன, இந்த உலகத்தில் இருக்கும் மட்டுமாக அவர்கள் தாமே ஆண்டவருக்கென்று பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நீ ஆண்டவருக்கென்று இப்பொழுதும் பலி செலுத்துகிற நபராய் காணப்படுகிறாய். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். உடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திர செலுத்துவ, நன்றி சொல்லுவாய். உடைய இருதயத்துல துதியாய் காணப்படும், ஸ்தோத்திரமானுடைய வாழ்க்கையில காணப்படும். முறுமுறுப்பு இருக்காது. ஒரு மெய் கிறிஸ்தவ வாழ்க்கையில முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்களின் பாவமே அதுதான், முறுமுறுக்கிறது தான். ஐயோ எனக்கு அப்படியாச்சு, இப்படியாச்சு, அதாச்சு, இதாச்சு, ஏதாவது ஒண்ணு முறுமுறுக்கிறது. வீடுகளில பார்த்தா அநேக சமயங்களில அங்கு யாராவது ஒருவர் முறுமுறுக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை, இவங்க முறுக்கிறது, இவங்க முறுமுறுப்பு இல்லைன்னா அடுத்தவங்க முறுமுறுக்கிறது, அல்லது அடுத்த முறுமுறுக்கிறது. ஆகவே உங்களுடைய குடும்பங்களில் அநேக சமயங்களில ஆண்டவருடைய ஆளுகையில சாத்தானுடைய ஆளுகை காணப்படுகிறது. சமாதானமின்மை, குழப்பம், அவசரமான ஒரு படபடப்பு, பொறுமையின்மை, நிதானம் இல்ல. அநேக சமயனுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரை நம்ப முடியாதனால உலகத்தையே பார்க்கிற, ஐயோ என்ன ஆகும், இப்படி ஆகும், இவ்விதமான உன்னுடைய மனது எல்லாம் இவ்விதமான காரியங்களினால ஆளுகை செய்யப்படுகிறதாக இருக்கிறது. இல்ல, நீ ஆண்டவருக்கு என்று பலி செலுத்தும்படியாக நியமிக்கப்பட்டது. என்ன பலி? அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாய். ரோமருக்கு எழுதின நிருபத்துல இங்க என்ன விதமான பலியை ஒரு விசுவாசி இந்த உலகத்துல தேவனுக்கு செலுத்தும்படியாக அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஒன்று, அவன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் செய்த எல்லா விதமான காரியங்களுக்கும், ஆண்டவர் செய்த எல்லா விதமான அருமையான காரியங்களுக்காக அவன் ஸ்தோத்திர பலியிடுகிறான்.
அதன் மூலமாக கர்த்தரை அவன் மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அதன் மூலமாக அவன் தேவனை மேன்மைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அவருடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இல்ல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக நான் சொல்றேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று கேட்டா அது என்னை அழிக்கவில்லை, அதன் மூலமாக உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே, அது எனக்கு வீண் அல்ல. அவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான காரியங்கள். ஸ்தோத்திர பலியிடுதல். இன்னொன்னு, ஒரு விசுவாசி எப்பவுமே என்ன தெரியுங்களா, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் பொறுமையா இருப்பேன். நிறைய சமயங்களில நம்ம கொஞ்சம் காரியம் மாறி போச்சுன்னா நம்முடைய பொறுமையை இழந்து விடுகிறோம். கொஞ்சம் வேற விதமா போறத போல நம்ம பார்க்கோம்னா நம்முடைய அநேக சமயங்களில குழம்பி போய் விடுகிறோம். இப்படி இல்லை. தாவீது தான் சொல்ற, எனக்காக பாருங்க 138வது சங்கீதத்துல கர்த்தர் விதமாக சொல்லுகிறதை பார்க்க. 138வது சங்கீதத்துல பின்பகுதியில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதக்காரர் சொல்ற, எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். என்னுடைய எதிர்காலத்தை குறித்த காரியமா அவர் செய்வார். என்னுடைய நிகழ்கால தேவைகளை அதை செய்வார். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த விசுவாசத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல வரும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, அங்கு விசுவாசம் வைக்கப்படுது. நம்ம யூத் மீட்டிங் அப்ப கூட நம்ம பார்த்தோம். அதாவது அந்த பெரியவர்களுக்கான கூட்டத்துல ரட்சிப்பு என்றால் என்ன என்றதை பார்த்தோம். ரட்சிப்பு என்றது ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு அழைக்க வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு புதிய மனுஷனா மாறுற? நீ ஒரு காலத்துல வாழ்ந்த வாழ்க்கையுடைய வழிமுறை வேற. இப்ப நீ என்ன பண்ற? நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற. உனக்குள்ளாக உன்னுடைய பழைய காரியங்களை குறித்து நீ வருத்தப்படுற. ஏன் இப்படி நான் வாழ்ந்தேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு? நீ வருத்தப்படுற, வேதனைப்படுற. அப்ப நீ என்ன பண்ற? மனம் திரும்புகிறாய். இல்லையே, தப்பு. நான் ஆண்டவரை சார்ந்து வாழுவேன். இன்னொன்னு நான் சொல்றேங்க, மனம் திரும்பின இருதயத்துலதான் விசுவாசம். மனம் திரும்பின இருதயத்துலதான் விசுவாசத்தை தேவன் வைக்கிறவராக இருக்கு. எங்க மனம் திரும்புதல் இல்லையோ அங்க விசுவாசம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மனம் திரும்பல கொடுக்கணும். உனக்கே தெரியும். நேர்மையா நீ யோசனை பண்ணி பாரு. உடைய வாழ்க்கையில நீ என்ன பல காரியங்களை செய்யறதை நீ அநேக சமயங்களில் ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாம நீயே செய்ய பிரயாசப்படுற. தெரியுது. அது நீ நினைக்கிற நீயே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நீ நினைக்கிற நீ உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அதை நான் செஞ்சிருவேன், முடிச்சிருவேன் நீ நினைக்கிற. ஆனா நீ இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிற யோசனை பண்ணிப்பார். நீ யோசனை பண்ணிப்பார், நீ என்ன செய்திருக்கன்னு நினைக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில சொல்ல போனா ஆண்டவர் உன்னுடைய விதமான இந்த தவறான காரியத்தையும் கூட பொறுத்துதான் உனக்கு உதவி செய்யற. தெரிஞ்சு நீ ஏதோ உன்னுடைய ஞானத்தினால் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு நினைக்காத. ஆண்டவர் உன்னுடைய தவறை தெரிந்தும் பொறுத்துதான், சரி இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரிக்கு நான் விட்டுட மாட்டேன், எப்படி என்றைக்காக ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் என்னுடைய அரைவணைப்புல வருவார்கள் என்ற அந்த எண்ணத்தோடு கூட தான் ஆண்டவர் உனக்கு செய்யறார். இல்லைன்னா உன்னுடைய சொந்த வழியில விட்டிருப்பார். ஆனா நாம் நிர்மலமாய் போயிருப்பான் தான் சொல்லுது. நான் நிர்மூலமாகாத கர்த்தருடைய கிருபை. நீ என்ன நினைக்கிற? சில சமயங்கள்ல ஒரு சின்ன வெற்றி வந்துருச்சுன்னா, ஓ இது நான் செய்ததுனால இல்லை, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்திருக்கிறதுனாலதான். நீ ஆகவே உன்னுடைய ஞானத்தை கொண்டு வாழும்படியான காரியமாக இல்லை. ஸ்தோத்திர பலி. இஸ்ரவேல் மக்களுடைய காரியத்துல எங்க முறுமுறுத்தனுடைய விளைவுதான் அவர்கள் கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியாம போச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பேருங்களா, நிறைய பேரை நான் பாக்குறேன், வாழ்க்கை முழுவதுமாகவே ஒரு சலிப்படைந்த நிலையிலேயே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை முடித்து விடுகிறார். நீ அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான விதமாக உன்னுடைய வாழ்க்கையில உன்னை பின்னிட்டு இழுக்கும்படியான காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். நீ என்ன பண்ணணும்? ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீ விசுவாசி. ஆனா நீ விசுவாசி எப்ப உனக்கு விசுவாசம் வரும்? மனம் திரும்பினாதான் விசுவாசம் வரும். நீ உன்னுடைய தவறை குறித்து யோசனை பண்ணி அறிக்கையிடுவேன் விசுவாசம் வரும். ஆண்டவரே நீர் மன்னியும், நான் எவ்வளவு காரியங்களில் விதமா செய்யறேன்,
நீர் என்னை பொறுத்து செய்றீர். சில சமயங்களில் தோல்வி அனுமதிக்கிற, அநேக சமயங்களில் அதற்காக ஸ்தோத்திரம். ஏன்னா நான் என்னை சார்ந்து வாழுகிறதுனால வந்த பிரச்சனை தான் இது. கர்த்தர் அழகாக யாவற்றையும் உனக்கு செய்து முடியும். இந்த காரியத்தை விசுவாசங்கிறது மனம் திரும்பின இருதயத்துலதான். ஆகவே ஒரு விசுவாசி இந்த உலகத்துல முதலாவது அவன் செலுத்துகிற பணி ஸ்தோத்திர பலி எடுக்கிறான். அடுத்தது அவன் என்ன செய்யறான்? ரோமருக்கு 8வது அதிகாரத்துல ஆண்டவர் உன்னை ஆசாரியனாக இருக்கிறார். இந்த உலகத்துல ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு ஆசாரியன், பலி செலுத்துகிறவன். என்ன விதமான பலிகளை செலுத்த? நற்பலிகளை செலுத்துகிறாய் காணப்படுகிறான். ரோமருக்கு 8வது அதிகாரத்துல அங்கே தேவனுடைய வசனம் விதமாக சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனம். யாராவது வாசிங்க. 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய பிள்ளையாக சுதந்திரராக தெரிந்து கொண்டிருக்கிறாய், அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறாய். ஆனா நான் அநேக சமயங்களில் அதை யோசிக்கிறது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு பலி செலுத்தும்படியாக ஆசாரியனாக நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். என்ன விதமான பலி? உன்னையே பலியாய் ஒப்புக் கொடுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடு. ஒப்புக் கொடுத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில ஒப்புக்கொடாது மட்டுமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பாத மட்டும் நம்முடைய இருதயத்துல விசுவாசம் வராது. ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடாத மட்டுமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒன்னு சொல்றேங்க, நீங்க உங்கள் ஆண்டவருடைய கரத்துல முழுமையா ஒப்புக் கொடுங்க. ஏன் உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை? நீ ஆண்டவருடைய கரத்துல உன்னை ஒப்புக் கொடுக்க விரும்புறதில்லை. உன்னுடைய காரியங்களில் ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும், ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியான ஒரு ஆசாரியன் என்ற பலிகளை செலுத்த மாத்திரமல்ல, தன்னையே அவன் ஒப்புக் கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னை மன்னியும். பாருங்க, ஒண்ணு தெரிந்து கொள்ள, உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் பொருட்டே இல்லை. அவர் சொல்ல ஆகும் கட்டளை சொல்லுவாரானா அவ்வளவுதான், மாறி போச்சு. இந்த உலகத்துல அவர் தீர்மானம் பண்ணாம எதுவுமே கிடையாதுங்க. இந்த விசுவாசத்தை கூட ஆண்டவர் தான் உனக்கு தர முடியும். அவருடைய பிரச்சனை நீ அநேக சமயங்கள் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய பிரச்சனை எப்படி முடியும், என்னுடைய பிரச்சனை எப்படியாக மாற்றப்படும், என்னுடைய பிரச்சனை எப்படியாக சரிபடுத்தப்பட முடியும்? தேவன் அறிவார். நீ ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடு. கர்த்தாவே நீர் என்னில் கிரியை செய்யும், என்னுடைய வாழ்க்கையில உதவி செய்யும். ஆகவே உன்னை ராஜாவாக ஆசாரியராக ஆக்கியிருக்க, உன்னையே நீ பலியாய் ஒப்புக் கொடுக்க, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற, அதை நீ விட்டுட்டு உடைய வாழ்க்கையில வாழும் பொழுது நீ வழிதப்பி போன ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க. வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக அவர் இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, 7வது வசனத்துல அவர் மேகங்களுடனே வருகிறார், மறுபடியும் வரப்போகிறார். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அதாவது தேவன் எங்கே இருக்கிறார் என்றல்ல, அவர் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து வருகிறார். தானியேல் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பத்தி எழுதுகிறார். தானியேல் புத்தகம் 7வது அதிகாரத்துல பாருங்களேன், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே
தானியேல் அவருடைய வருகை குறித்து எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம், தானியேல் 7வது அதிகாரம் 13, 14வது வசனம் வாசிக்காத வாசிக்கலாம். ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும். இந்த உலகத்துல பாருங்க, இப்ப பாவம் மேற்கொண்டிருக்கிறது. பாவத்தினால நமக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கையை நிர்பந்தமான வாழ்க்கையா இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறோம் பணம் நிறைய இருந்தா சந்தோஷமா இருக்கணும். இல்லைங்க, பணம் நிறைய இருந்தாதான் பிரச்சனை. பல போட்டி, பொறாமை, பல விதங்களில குழப்பம், குடும்ப உறவுகளில பாதிப்பு, பெருமை, மேட்டுமை, மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. இதுதான் உலகத்துல பாவத்தின் விளைவாய் காணப்படுகிறது. ஆனா அவர் வரும் பொழுது அவருடைய நித்திய கர்த்தத்துவம் நீங்காதது, ஒரு காலம் நீங்காதது. ஆனா இந்த உலகத்தை அவர் ஒரு காலத்துல செம்மையாய் உண்டாக்கினார். ஆனா பாவம் அழித்து விட்டது. ஆனா மறுபடியுமாக அவர் இந்த உலகத்தை செம்மைப்படுத்தும்படியாக வருகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார். அவர் வரும் பொழுது உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் ஸ்தம்பித்து விடும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மேகங்களுடனே வருகிறார். அப்பொழுது இந்த உலகத்துல எல்லாருடைய கண்களும் அவரை காணும். அந்த வெளிப்படுத்த விசேஷம் அந்த 1வது அதிகாரத்துல 7வது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஓ அருமையானே, இந்த உலகத்துல அவருடைய ஆளுகை, அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படும்படியாக அவர் வரப்போகிறார். இந்த பூமியில பாவத்தை அவர் சுட்டெரிக்க போகிறார். புதிய பானம், புதிய பூமியாக அவர் உருவாக்க போகிறார். எந்த ஏதேன் தோட்டத்துல பாவம் பிரவேசித்ததோ அதைவிட மகிமையாக இந்த பூமியை மாற்றப் போகிறார். அதைவிட மேன்மையாக மாற்றப் போகிறார். அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. ஆனா அந்த நேரத்துல நீ எப்படி அவரை பார்க்க போவாய்? அவருடைய அங்க என்னுடைய ரட்சகர் என்று உன்னால சொல்லக்கூடிய நிலையில எப்ப நீ அவரை பார்க்க முடியும்? அவரோடு நீ ஒப்புரவான வாழ்க்கை இருக்குமானா? 6வது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி. ஒண்ணு தெரிந்து கொள்ள, உன்னுடைய பாவம் தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக. உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பாததற்கு காரணமே நீ பாவம் இருக்கிற இடத்துல சமாதானம், பாவம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். பாவம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த பாவம் ஒரு விஷத்தை போல, எங்க பாவம் நீக்கப்படுது அங்கதான் விடுதலை. கர்த்தர் பாவத்தை கண்டிக்கிறார். பாவத்தை கன்றும் காணாதற் போல் அல்ல. நீ உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிற? உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். நீ ஆண்டவரிடத்துல உன்னுடைய பாவங்களை கழுவப்படக்கே ஆண்டவரை, உன்னுடைய சுபாவம், உன்னுடைய தன்மை, உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவும் ஆண்டவரை. உண்மையா பேச சொல்றேங்க. நீங்க இங்க எத்தனையோ ஆண்டுகள் குடும்ப சத்தியத்தை கேட்கறீங்க. உங்க குடும்பங்கள் உண்மையா சமாதானம் இருக்காங்க? எத்தனை குடும்பத்துல சமாதானம் இருக்கு? ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவர் அப்ப குடுக்கமா இருக்காரா? அப்ப ஆண்டவருடைய வசனம் பொய்யா? ஏன் சமாதானம் இல்லை? ஒன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ உலகத்தை நேசித்து உலகத்தின் பின்னால போற நபரா இருக்கும். ஐயோ எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இதுவே உன்னுடைய எண்ணம். அல்லது உன்னுடைய வாழ்க்கையில பாவம் உன்னை அதிகமாக பற்றிக்கொள்ளும். உன்னுடைய பாவ சுபாவத்தினால் உன்னுடைய பேச்சுல சுத்தம் இல்லை,
உடைய செயல்ல சுத்தம் இல்ல, உன்னை மாற்றிக்கொள்ள முடியல, கணவன் மனை உறவுல பிரச்சனை, பெருமை மேட்டுமை, பிள்ளைகள் பெற்றோர்கள் மட்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியறதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்ய முடியறதில்லை. இது ரொம்ப குழப்பமான ஒரு உலகங்க. இது இன்னைக்கு சொல்ல போனா குடும்ப உறவுகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு போன நிலை, உடைபட்டு போன குடும்பங்கள், பிளவுபட்டு போன குடும்பங்கள் பாவத்தினால. நீ ஆகவே என்ன பண்ணணும், நீ என்னுடைய வாழ்க்கையில நீ ஆராய்ந்து பார். ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நீ எப்போ பாருங்க, நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா நீ ஆராய். ஒருவேளை ஒரு காசை தொலைச்சிட்டீங்கன்னா அதை நீ தேடுற, வேதத்துல சொல்லுது. அது அவிதமாக நீ தேடும்படியாக நீ என்ன பண்ணுகிறாய், அந்த காரியங்களை செய்யும்படியாக நீ செயல்படுகிறாய். நீ உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். ஏன் நான் இப்படி வாழணும், என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ வேண்டியது அவசியம் என்ன? நீ நேர்மையா நீ ஆண்டுடைய சமூகத்துல வா. சங்கீதக்காரன் நம்ம பார்த்த ஒரு இதுதான் சங்கீதங்களின் புத்தகத்துல விதமாக ஆண்டவரிடத்துல அவர் வருகிறார். நேர்மையான உள்ளத்தோடு வா. நீ ஏன் உன்னுடைய குடும்பத்தில் இப்படித்தான் நீ வாழ வேணுமா, நீ இப்படித்தான் இருக்கணுமா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நீ தொடர்ந்து வாழணுமா? எண்ணிப்பார், உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்விதமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டுடைய சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுப்பது தேவையான காரியம். நீ ஆண்டுடைய சமூகத்துல நீ அவரை நோக்கி வருவது தேவையான ஒரு காரியம். ஆனா நீ என்ன பண்ற, ஆண்டுடைய சமூகத்துல வர விரும்பல. 139வது சங்கீதம். நீ ஆண்டுடைய சமூகத்துல உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க விரும்ப மாட்டேங்கிற. நீ அதை எப்போ மூடி வைக்க பாக்குற. உன்னுடைய சுபாவங்கள், கெட்ட சுபாவம், பொல்லாத சுபாவம், அது இருதயத்துல எல்லாம் சீர்கேடு இருக்கு. ஆனா நீ அதை மூடி வைக்கதான் பாக்குறிய ஒழிய அதை வெளியே கொண்டு வர விரும்பவே மாட்டேங்கிற. 139வது சங்கீதம் 23, 24வது வசனம். யாராவது வாசிக்காத வாசனம். தேவனே என்னை ஆராய்ந்து, என்ன நீர் ஆராய, நீ மற்றவங்களை எல்லாம் பார்க்காத. என் புருஷன் ஆராயும், என்னுடைய மனைவி ஆராயும், ஆண்டவர் சொல்லல, என்ன நீ ஆராய்ந்து பாரும். நீ என்ன பண்ற, மற்றவங்களை ஆராய தெரிஞ்சிருக்கிற. மற்றவங்க தப்பு செய்தா உடனே அதை நீ சுட்டி காட்டுற. ஆனா நீ செய்யற தப்ப ஏற்றுக்கொள்ள உனக்கு ஆயத்தமா இல்லை. ஆகவேதான் உன்னுடைய பிரச்சனை என்னன்னா, மற்றவங்களுடைய காரியங்களை நீ நல்லா ஆராய்ந்து பேசுற, ஆனா உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க நீ விருப்பம் இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ன பண்ற, உன்னை அவர் கண்டும் காணாமலும் இருக்க உன்னை புறக்கணித்து விடுகிறார். உன்னை ஆசிர்வதிக்க அவருக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது, என்னை ஆராய்ந்து, தேவனே என்னை நீர் ஆராய்ந்து பார்த்தரலாம். நீ நேர்மையா தேவனுடைய சமூகத்தில் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்மளே நம்ம இருதயத்தை பத்தி தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற புற்றுநோய் நமக்கு தெரியல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவ வியாதியை பத்தி நமக்கு தெரியல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை நமக்கே தெரியல. அதுதான் பிரச்சனையே. என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா, உன்னுடைய இருதயத்தை நீயே தெரியல. உனக்கு நீ வேற மாதிரி நீ நினைக்கிற. ஆனா உன்னுடைய இருதயம் தான் அங்க பிரச்சனை. சங்கீதக்காரர் அதான் சொல்ல, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆனா உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். நீ அவருடைய சமூகத்துல உன்னை தேடி போவது அவசியம். அடுத்தது பாருங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் பாருங்க. வெற்றி ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, வெற்றி ஒரு கிறிஸ்தவனுக்கு இங்கே இருக்கு. அவனுடைய எண்ணங்கள் கூட சரியான விதங்களில அவன் நிதானிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படும். சும்மா நீ நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு, நீ நினைச்சதெல்லாம் தேவையில்லாத காரியங்களை நீ கொட்டிட்டு விதமாக வாழும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உறவு பாதிக்கப்படுது. நீ இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆனா நீ அதை பத்தி நீ யோசிக்கிறது இல்லை. தேவனுடைய சமூகத்துல போ, ஆண்டவரே என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு, என்னுடைய நிலை எப்படி இருக்கு, என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை மாற்றினால் அன்றி நீ மாற்றப்பட முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எங்க வராரோ அங்க இருதய மாற்றம் ஏற்படுது, இருதயத்தின் விடுதலை மாறுகிறது,
விடுதலை இருதயத்துல தாங்க இருக்கு. உன்னுடைய சுபாவம், நீ ஒருவேளை உன்னுடைய வெளி தோற்றத்தில் இல்ல, அழகா இருக்கிற அப்படின்றதுல இல்ல, உன்னுடைய இருதயம் அங்க அழகா இல்ல, உன்னுடைய இருதயம் அங்கே கரைபடிந்ததாய் காணப்படுகிறது. அது ஆண்டவர் மாற்றி ஆகணும், வேற வழியே கிடையாது. அவருடைய பழைய இருதயத்தை வச்சு உன்னை அவர் நடத்தவே மாட்டார். நான் பார்த்தேன் தொடர்ந்து எசேக்கியேலின் புத்தகம். உடைய பழைய இருதயத்தை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வந்த உடனே, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இந்த பழைய இருதயத்தை எடுத்து போடுறார். அதை எடுத்து போட்டுதான் அடுத்த வேலையை அவர் செய்யறார். உன்னுடைய வாழ்க்கையில இந்த பழைய இருதயத்தை நீ மாற்ற முடியாது. ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கணும். அந்த புதிய இருதயத்துக்காக நீ வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, நீ புதிய இருதயத்தை எனக்கு தாரும். பாருங்க, ரொம்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இப்படி அழகா ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை மாத்துறாரு. எசேக்கியேல் 33 அதிகாரம் 26வது வசனம் வாசிக்காத வாசி. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இங்கதாங்க சந்தோஷமே இருக்கு, இங்கதாங்க கிறிஸ்துவின் மகிழ்ச்சி இருக்கு. நீ உன்னுடைய பழைய இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுற. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனில் செய்கிற காரியம் எப்படி ஆச்சரியமா இருக்கு தெரியுங்களா? அற்புதமான தேவன், ஆச்சரியமான ஒரு தேவன். உடைய வாழ்க்கையில ஒரு புதிய இருதயத்தை வச்சிட. 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நீ ஆண்டவரை ஜெபம், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழிகள் இடத்துல உண்டோ ஆராய்ந்து பாரும், நித்திய வழியில் நடக்கும். ஆகவே ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தையும் புதிய வாழ்க்கையும் கொடுப்பது மிக உன்னதமான ஒரு மனம் திரும்புவது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில அந்த வெளிப்படுத்தின விசேஷம், அந்த பகுதியை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த புதிதான ஒரு இருதயமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இதுதான் புதிய இருதயம். தமது ரத்தத்தினாலே 1:6 தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவின. நீ இது நடக்காம நீ ராஜாவை போல வாழ மாட்ட, ஆசாரியனா இருக்க முடியாது. ஆண்டவருடைய காரியங்களை உனக்கு பாரமா இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அவருடைய 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்றது கூட பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவனுடைய வாழ்க்கையை யோசனை பண்ணிக்கலாம். நேர்மையா நீ ஆண்டவத்துல நீ ஆண்டவருடைய நீ ஒண்ணு வேதத்தை நம்புறையா? வேதம் உண்மைங்கிறது யோசிக்கிறியா? உடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவர் இருக்கிறான்னு நீங்க நம்புறையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தம்முடைய மக்களுடைய பாவங்களை நீக்கும்படியா வந்தார்னு நீ நம்புறையா? இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு இருக்கு நம்புறையா? பரிசுத்த ஆவியானவர் எங்க ரட்சிக்கப்படுகிறார்களோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த உள்ளத்தை மாற்றி விடுதலை கொடுக்கிறார் நம்புறையா? உடைய வாழ்க்கையில இந்த காரியங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ தேடி உடைய வாழ்க்கையில நிர்பந்தமாய் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உடைய குடும்பத்துல சமாதானம் இல்லாம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உடைய குடும்பத்துல உண்மையான விடுதலை இருக்கு, சந்தோஷம் இருக்கு, கர்த்தருக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய இந்த மகிழ்ச்சி இருக்கும். அதை விட்டுட்டு ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படியாய் காணப்படுது வாழ வேண்டிய அவசியம். அந்த ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரிச்ச மக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு இருதயத்துல சமாதானத்தை கொடுக்கணும். நீ யோசனை பண்ணிப்பார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொன்னீங்கன்னா எங்க உங்க இந்த சமாதானம் இல்லை, இயற்கை உங்கள்கிட்ட இல்லையே, இந்த சந்தோஷம் உங்கள்கிட்ட இல்லையே, இந்த விடுதலை உங்கள்கிட்ட இல்லையே. உன்னுடைய வாழ்க்கையில நீ பழைய ஆளு தானே, அதே மாதிரிதானே நடக்கிற, பேச்சு அப்படித்தானே இருக்கு, உடைய செய்கை அப்படித்தானே இருக்கு, நீ அதே மாதிரிதானே சண்டை போடுற, நீ அதே மாதிரிதானே வீட்டுல அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கும் பொழுதோ இந்த குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்ல முடியலையே.
ஏன்? நீனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க. இன்னும் நீ ரட்சிக்கப்படல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வலிமை உள்ளது, வல்லமை உள்ளது. அந்த ரத்தத்தின் கீழாக உன்னை நீ தாழ்த்து. தேவனுடைய ரத்தம் உன் பேர்ல தண்ணி ஊத்தப்படணும்னா மேலிருந்து பொழியப்படணும். சிலுவை அண்டை போய் உன்னை தாழ்த்து. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் நிர்பந்தமா வாழ்றேன், நீ உன்னை தாழ்த்து. எப்படி எவ்வளவு தாழ்த்த முடியுமே தாழ்த்து. என்னுடைய குடும்பத்தில் உண்மையான விடுதலை இல்ல ஆண்டவரே, சமாதானம் இல்ல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, நான் திட்டமிடுறது ஒண்ணு, வேறமா நடக்குது. என்னை நீ உன்னுடைய கருவியாக மாற்றும், உன்னுடைய சமாதானத்தின் பாத்திரராக மாற்றும். ஆண்டவருடைய குடும்பத்தை அழகாக அற்புதமாக நடத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் உன்னில் வாசமாக இருந்து உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். உடைய வாழ்க்கையில பிரச்சனையா அந்த விசுவாசத்தை கொடுப்பார். போராட்டமா அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை கொடுப்பார். எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவன் என்கிற அந்த காரியம் உனக்குள்ள இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எதுக்கு தேவையோ அதுக்குரிய பலனை அவர் கொடுக்கிறார். உன்னுடைய தேவை ஒருவேளை குழப்பமான சூழ்நிலையா, சமாதானத்தை கொடுக்கிறார். உன்னுடைய தேவை பண தேவையா, அதை கூட பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையவிடாது. அவரை நம்பினவர்கள் அப்பத்துக்கு இறந்து அவருடைய பிள்ளைகள் இறந்து தெரிந்ததில்லை. சிங்கங்கள் பட்டினியா கிடக்கும், தாழ்ச்சி அடையலாம். ஆனா கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறையவிடாது. நீ உடைய வாழ்க்கையில அவரை நீ சார்ந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பயணத்தையும் நீ நிச்சயமாக வெற்றியோடு கடந்து போக முடியும். உன்னுடைய தேவை எது? எந்த ஆவிக்குரிய தேவை? உனக்கு பொறுமை தேவையா? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். உன்னுடைய இருதயத்துல கசப்பு இருக்கா? பரிசுத்த ஆவியின் எடுத்து போடுவார். அன்பு தேவையா? கொடுப்பார். நீடிய சாந்தம் தேவையா? கொடுப்பார். உடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ அவர் கொடுக்க முடியாத அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீ அவரை புறக்கணிக்கிறியே, நீ அவரை வேண்டான்னு சொல்றியே, அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனை. நீ ஆண்டவரிடத்துல சொல்ல, ஆண்டவரே தேவனுடைய இருதயத்தை மாற்றும், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட. அவர் இல்லாம வெற்றியாய் வாழவே முடியாது. நமக்கு அந்த பலன் இல்லை. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களை ராஜாக்களாக ஆசாரியராக நிர்மாற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய மகிமைகரமான இந்த காரியத்தை வெளிப்படுத்தி அதில் இருக்கிற மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்துல நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடக்கக்கூடிய துணையா இருக்கிறேன், இம்மானுவேலாக இருக்கிறேன். ஏதோ உலகத்தின் முடிய சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் என்ன பேசுவது என்பதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. நான் உங்களுடன் அந்த நேரத்துல என்ன பேச வேண்டும் என்று அருள்வேன் என்று சொல்கிறேன். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவரே, இந்த வாழ்க்கையின் ஓட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். எங்களை பலப்படுத்துகிறார். பலவீனத்துல பலம் தருகிறார். உண்மை நாங்கள் புறக்கணிக்கிறதுனால நாங்கள் ஆண்டவரே மலிந்து தளர்ந்து ஆவிக்குரிய ஓட்டத்துல ஆண்டவரே தடுமாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களில் திடீரென்று கோபம் புறப்பட்டு நல்ல சமாதான சூழ்நிலை அப்படியே மாற்றி விடுகிறது. திடீரென்று கடினமான வார்த்தைகளை பேசி ஆண்டவருடைய ஆவியானுடைய நல்ல பிரசனத்தை துரத்தி விடுகிறது. குடும்பங்களில இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் இல்லை. அதற்கு பதிலாக பிசாசனுடைய பேயாட்டமும் தலைவெறித்தாடுதலும் இருக்கிறது. ஆண்டவர் பொறுமை இல்லை, பொறுத்து போகிற காரியம் இல்லை, சகிக்கிற தன்மை இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலை, பெற்றோர்களை கனப்படுத்தாத நிலை, பிள்ளைகள் அநேகர் ரகசிய பாவங்களில தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற நிலை, பெற்றோர்களுக்கு அது தெரிவதில்லை. ஆவிக்குரிய அந்த விவேகம் அவர்கள் இல்லாததுனால